எக்ஸசைஸ் பண்ணுற டைம் டூரேஷனை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மெயினாக வந்து சீனியர் சிட்டிசன்ஸு, கொஞ்சம் மிடில் ஏஜ்டு பர்சன்ஸுக்கு தான் அது ரொம்ப அப்ளிகபிளாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் டயர்டானால் அதை நம்ம ரெஃப்ரெஷன் பண்ணிவிட்டு பழையபடி எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணலாம். எக்ஸசைஸில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஐசோடானிக் எக்ஸசைஸ், அது வந்து வாக்கிங். இது வந்து மெயின்லி இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஓல்டு பீப்புளுக்கு தான் அது ரொம்ப சூட்டபிள். அது நடக்கிறது மூலமாக ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள கேலரி ஸ்பெண்ட் ஆகுது. ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கறதுக்காக எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி செய்கிறதுக்கு, இந்த டம்பல் செய்கிறது, மற்றபடி எக்யூப்மெண்ட்ஸு அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அதுதான் தீவிரமாக வந்து சீனியர் சிட்டிசன்ஸோ கார்டியாக் பேஷண்ட்ஸும் ஈடுபடக்கூடாது. ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸு சிம்பிளாக பண்ணுறது மூலமாக ஆஸ்டியோபோரோசிஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். அதை தவிர ஒரு பர்டிகுலர் ஒரு ஃப்ராக்சருக்கு அப்புறம் அந்த கை காலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.